தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த அரசர் கிபி 1674 வெங்கோஜிங்கிற மன்னர் ஆவார். இவர் தினசரி சமயபுரம் மாரியம்மனை சென்று வழிபடுவது வழக்கமாக வச்சிட்டு இருந்தார். அவர் ஒரு நாள் சமயபுரம் மாரியம்மனுக்கு போகும்போது அங்கே கோயிலினுடைய நடை சாத்தப்பட்டது. அப்போது அவர் அங்கேயே இருக்கிற தன் மண்டபத்தில் பக்கத்தில் இருந்து எப்படியாவது அம்மனை தரிசிச்சுட்டு செல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அவரும் அங்கேயே இருந்து எப்படியாவது அம்மனை பார்த்தலான்னு நினச்சாரு. அன்று இரவில் கனவில் தோன்றிய சமயபுர மாரியம்மன், நீ ஏன் இவ்வளோ தூரத்தில் இருக்கிற என்ன நீ வழிபட வேண்டாம், நீ பக்கத்தில் இருக்கிற புன்னைநல்லூர் மாரியம்மனை சென்று அங்கே இருக்கிற புத்து வடிவில் நான் அமர்ந்து அங்கே இருக்கிற எண்ணெயை நீ ஒரு சின்னதாக ஆலயம் எழுப்பி என்னை வழிபாடு செஞ்சால் உனக்கு நினைத்த காரியம் நடக்கும் என்று கனவில் தோன்றி அந்த அம்மன் மறைந்தது. இதன் பின்பு அவருடைய ஆட்சி காலம் முடிவடைஞ்சது. அதன் பிறகு ஆட்சி செஞ்ச துலஜாங்கிற மகாராஜா கிபி 1727 ஆட்சி செஞ்சார். மகாராஜாவோட குழந்தைக்கு தீராத அம்மை நோய் ஏற்பட்டிருந்தது. பிறகு கனவில் தோன்றிய அம்மன், புத்து வடிவில் அமர்ந்திருக்கிறேன் புன்னைநல்லூரில், அங்கே இருக்கிற என்னை நீ ஒரு ஆலயம் எழுப்பி என்னை புத்து மண்ணாலேயே என்னை உருவாக்கி ஆலயம் எழுப்பி வழிபாடு செய்தால் நினைத்த காரியம் நடக்கும், தீராத நோய் பிரச்சனையும் உன் குடும்பத்திற்கு சரியாகும் என்று தோன்றி வந்தது. அதன்படி அவர் ஆலயம் எழுப்பினார். பின்பு அவருடைய குழந்தைக்கு கண் பார்வை பெற்று அம்மை நோய் குணமாகி வந்தது. அதன் பிறகு அம்மன் ஆலயம் எழுப்பி வழிபாடு செஞ்சார். வழிபாடு செஞ்ச உடனே சதாசிவ பிரம்மேந்திரன் மூலியமாக அந்த அம்மனுக்கு புத்து மண்ணாலேயே உருவாக்கினார். புத்து மண்ணாக இருந்த அம்மனை முழு முத்துமாரியம்மனாவே செஞ்சு வழிபாடு செஞ்சார் துலஜாங்கிற மகாராஜா. இந்த ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்று அம்மை நோய் குணமாகி வாழ்வில் நலம் பெறலாம் என்பது இந்த ஆலயத்தினுடைய ஐதீகம். நன்றி, வணக்கம்.